சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மைய சிசிடிவி அறையில் ஜனநாயகன் படம் பார்த்த விவகாரத்தில் ஒப்பந்த ஊழியரை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாக்கு எண்ணும் மையத்தின் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து அதனை வெளியிட்ட யுவராஜ் என்ற நபர் தற்போது கோட்டூர்புரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனது லேப்டாப்பில் சட்டவிரோதமாக ஜனநாயகன் படம் பார்த்து கொண்டிருப்பது போலவும், அதே போல சிசிடிவி காட்சிகள் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த சிசிடிவி காட்சிகளை பதிவிட்டதும், மேலும் அடையாள அட்டையும் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில பெட்டிகள் வைப்பதற்கு முன்பாக சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் யுவராஜ் என்ற டெக்னிக்கல் ஹெட் இது போன்று செயல்பட்டதும் தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி 4 பிரிவின் கீழே யுவராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். யுவராஜ் பனங்குடி பகுதியை சேர்ந்தவர் என்றும் எலெக்ஷன் கமிஷனராக இந்த ஒப்பந்த ஊழியராக மாநகராட்சி மூலமாக இவர் அங்க டெக்னிக்கல் ஹெட்டாக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்திருக்குது. ஸ்ரீமா சாய்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் என்ற தரமணியை செயல்படக்கூடிய நிறுவனத்தில் இவர் பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், தொழில்நுட்ப அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கோட்டூர்புரம் காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.